ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு கறி மசால் பொடி தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் அரைச்சி வச்சுப்போம். 6 மாதம் 1 வருஷம் வரைக்குமே வச்சுக்கலாம். நம்ம ஒரு நல்ல ஒரு காகிதம் போட்டு நம்ம சம்படத்து மேலேயோ இல்லை டப்பா மேலேயோ காற்று போகாத மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அதே மணத்தோட நமக்கு கடைசி வரைக்கும் அந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, வறுத்தரைச்சி வைக்கிற எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து இந்த பொடியை அரைச்சேன் அப்படிங்கிறத வீடியோவாக பார்க்கலாம். நான் 1 கிலோ மல்லி, நாட்டு மல்லி எடுத்திருக்கேன். 3 படி வந்தது. 3 படி மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 3 படி கொத்தமல்லிக்கு 2 படி மிளகா போட்டுக்கலாம். ஒரு பவுல் நிறைய கருவேப்பிலை, 50 கிராம் வந்து உளுந்தம்பருப்பு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் கடலைப்பருப்பு, 20 கிராம் கிராம்பு, ஒரு 20 கிராம் பட்டை, அப்புறம் வந்து மிளகு ஒரு 20 கிராம், அப்புறம் அரிசி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் கூட போதுங்க. இப்போ மிளகா வந்து நான் காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு, ஒரு படி அளவுக்கு மட்டும் மல்லியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து பொடி வந்து நல்லா மணமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொறுமையாக கைவிடாமல் வறுக்கணுங்க. நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது தான் அந்த நல்லா மல்லி வந்து நல்லா மணமாக வெந்து வந்துச்சுன்னா தான் பொடி வந்து நம்ம குழம்பு வச்சாலுமே வந்து அந்த கசப்புத்தன்மை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் வந்து எப்படி அரைப்போமோ அதை தான் நான் சொல்லி காட்டியிருக்கேன். இப்போ 2வது டைம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். போக போக மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா வந்து கெட்டியான வடை சட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வடை சட்டியிலேயே சூடு இருக்கும். அந்த சூட்டுலேயே நாம் போட்டு இது பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ளேமில் வச்சா அடியில் இருக்கிற மல்லி வந்து தீயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீஞ்சு போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து சிம்மில் கூட வச்சுக்கலாம் கெட்டியான வடை சட்டி எடுத்தால். இப்போது 3வதாக எடுத்து வச்சுருக்கிறது நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் 3 படிய மல்லியுமே ஒரு படியாக தான் வறுத்து எடுத்தேன். பெரிய கடாய் அப்படிங்கிறதுனால எல்லாம் கொட்டி வறுக்கல. இப்போ மல்லியை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இந்த பொடி அரைக்கிறதுக்கு, வறுக்கிறதுக்கு எல்லாமே. இப்போது உளுந்துங்க, அதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கும்போது ஒரு ஒரு கடலைப்பருப்புன்னா அது ஒரு மணம் வரும், உளுந்து அப்படின்னா அது ஒரு மணம் வரும், சீரகம் அப்படின்னா அது ஒரு மணம் வரும். இப்போ சீரகம் உளுந்து வறுத்து எடுத்துட்டு சீரகத்தை போட்டு அதுக்கு கொஞ்சமாங்க சொட்டு கணக்கில் விட்டால் போதும். நிறையா விட்டுட்டால் சொத சொதன்னு ஆயிரும். அது பொடி நல்லா இருக்காது. அரைக்கும்போது வந்து நம்மளுக்கு பொடி வந்து நைஸாக வராது, திப்பி திப்பியாக வந்துடும். அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கைவிடாமல் வறுக்கணுங்க. பொரிஞ்சு வருங்க, நல்லா மணம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நமக்குமே வந்து இந்த பொடி அரைக்கும்போது கொஞ்சம் உடம்பெல்லாம் எரியிற மாதிரி தான் இருக்கும். சேஃபாக வந்து வறுத்து எடுக்கணும். இதுக்கு டைமும் எடுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும் மொத்த பொருளுமே வறுத்து எடுக்கிறதுக்கு. இப்போ சீரகத்தை வறுத்து எடுத்துட்டு மிளகும் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகும் வந்து சிம்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கணும். இல்லைன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு நல்லா படபட படபடன்னு பொரிஞ்சு வருங்க இந்த மிளகு. சவுண்டு கேட்கும் படபடன்னு. அப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம். வெடிக்கு ஒரு சில மிளகு வந்து வெடித்து வரும், நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கவனமாக வறுக்கணும்.
இப்போ மிளகு வறுத்து எடுத்தாச்சு. கிராம்பு வறுத்துக்கலாம். அதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கிராம்பு, பட்டை 2யுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு மணம் வருங்க. இந்த பட்டையும் கிராம்பும் வந்து மணம் வரும். என்னோடய மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டை கிராம்பு வந்து போட மாட்டாங்க. அவங்க வந்து ஏன்னா புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு நாங்கள் வந்து புளிக்குழம்புல வந்து பட்டை கிராம்பு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து புளிக்குழம்புக்கு அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பெல்லாம் வைக்கும்போது பட்டையும் கிராம்பும் வந்து தனியாக சேர்த்து அரைச்சிப்பாங்க என்னோடய மாமியார். எனக்கு வந்து அந்த அளவு வந்து தெரியாதுங்க. அதனால் வந்து நான் வந்து இப்படி தான் நான் அரைச்சிப்பேன். பட்டை கிராம்பு வந்து போட்டுப்பேங்க. இப்போ பட்டை கிராம்பு நல்லா அதுவும் மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு, இப்போது கருவேப்பிலை அதையும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை நல்லா வந்து கழுவி காய வச்சு தொடச்சிட்டு போடுங்க தண்ணி இல்லாமல். இப்போ அரிசியும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சு நல்லா மணம் வரும். அப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம். எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை வறுக்கும்போது இந்த அரிசியை கூட அள்ளி சாப்பிட்ருக்கேங்க. இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரிசியை வறுத்து எடுத்து வச்சுட்டு மிளகாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வறுக்கும்போது தான் கவனமாக வறுக்கணும். ஏன்னா அந்த நெடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருமலை கொடுக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அந்த நெடி வந்து அவ்வளவுக்கா வராது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதையும் சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். ஏன்னா நான் எடுத்துருக்கிறது நல்ல காரமான மிளகாங்க. எனக்கு அப்படியே உடம்பே எரிச்சல் எடுத்துருச்சு அன்னைக்கு. கவனமாக வறுத்துடுங்க நீங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். மிளகாவும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போட்டு வறுத்து எடுத்தேன். நிறையெல்லாம் போட்டால் அடியில் இருக்கிற மிளகா வந்து தீஞ்சிரும். அதனால் ஒரு படியாக தான் போட்டு வறுத்து எடுத்தேன். ஒரு படிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த நெடி வராது. எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக தாங்க வறுக்கணும். இப்போ 2வது பேட்சும் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு சாக்குலேயோ ஒரு துணி இல்லை பாய் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம அரைச்சி எல்லாத்தையுமே வந்து ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சா நல்லா காஞ்சி மொறுன்னு காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் மிஷினில் கொடுக்குறது அரைக்கிறதுனா இந்த மிளகாவை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி கொடுக்கணும். முழுசாக கொண்டு போனால் அரைக்கிறது இல்லை. அதனால் நல்லா காய வச்சோம்னா அந்த மிளகா வந்து நமக்கு நல்லா அரைஞ்சி பவுடர் மாதிரியே வந்துடும் ஓரளவுக்கு. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சூப்பரான கறி மசால் பொடி ரெடிங்க. எனக்கு இந்த பொடி வந்து 1 வருஷத்துக்கு வருங்க. சூப்பரான கறி மசால் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ங்க.